சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து என்று மழை மிரட்டிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அணு உலை கூடங்குளத்தில் அகற்றப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம். மே 6ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பில் அறிவிக்கப்பட்ட நிபந்தனைகளை செயல்படுத்தாமல் அணு உலையை இயக்குவதற்கு மத்திய அரசு உட்படுகிறது. வழக்குகள் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கு பிறகு ஏறத்தாழ 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு தமிழக அரசு காவல்துறை அந்த வழக்குகளை திரும்ப பெறவில்லை. 700 நாட்களுக்கு மேற்பட்ட போராட்டத்தில் ஒரு துணியளவு வன்முறை உண்டா? உலகத்திலே அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்காது. அந்த கடற்கரை ஓரத்திலே வாழுகிற மீனவ பெருமக்களும் சமயங்களை கடந்த அப்பகுதி வாழ் மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் தென் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான நீதிக்கான போராட்டம். எனவே இந்த அணு உலை அகற்றப்பட வேண்டும், அங்கே தொடரக்கூடாது. 59 விஞ்ஞானிகள் பிரதமருக்கும் தமிழக முதல்வருக்கும் கேரள முதல்வருக்கும் பழுதுபட்ட பாகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, பேரழிவுக்கு வழிவகுக்கும். இந்த ரஷ்யாவிலே இருந்து இந்த பாகங்களை எல்லாம் கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்தவன் சுமோஜுட்டோ இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறான். ஊழல் நடந்திருக்கிறது. அணு உலை இயக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு நிறுத்த முடியாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அதனுடைய அழிவு வரும். அணுக்கழிவுகளை எங்கே கொட்டப் போகிறார்கள்? கடல் நீரிலே வெப்ப நீரை கொடுத்து அந்த கடல் நீர் வாழ்வாதாரங்கள் அனைத்தும் அழிந்து போகும். இந்த பேரழிவை தடுப்பதற்காகவே போராடுகிறோம். இந்த போராட்டம் தொடரும். வழக்குகளை வாபஸ் வாங்கி, மாநில அரசே வழக்குகளை வாபஸ் வாங்கி, புதிதாக வழக்குகள் போடாதே. 2 மீனவர் உயிரை பறித்ததற்கு பதில் சொல்ல வேண்டும் அரசுகள். மத்திய அரசே தமிழர்களை அழிக்கக்கூடிய பல துரோகங்களை செய்தது போதாது என்று இந்த அணு உலையும் அமைத்தே தீர்வோம், மேலும் அமைப்போம் என்று சொல்லுகிறது. மின்சாரம் எல்லாம் கிடைக்காது. ஜோதிராதித்ய அந்த இருக்கக்கூடிய அமைச்சர் நேற்றுக்கு சொல்லியிருக்கிறார், 2000 மெகாவாட் உற்பத்தி ஆகும், 900 மெகாவாட் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் என்று. எல்லாரையும் முட்டாள்களாக்கலாம் கொண்டு சொல்லுகிறார். அது சொல்றதிலே ஒரு விதையை புரிஞ்சுக்கிட்டார். 45% தான் காக்கில் பார்முலா, 45% தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அதனாலதான் 2000 மெகாவாட் உற்பத்தி ஆகும், தமிழ்நாட்டுக்கு 900 மெகாவாட் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். 60% மேல உற்பத்தியே செய்ய முடியாது. ஆய்வாளர்களாக கணக்கிட்டு பார்த்து 190 மெகாவாட்டுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது ஒரு யூனிட்ல. ஆகினாலே மின்வெட்டு பிரச்சனையை தீர்க்கும் என்று, காணல் நீரை காட்டி தாகம் தீர்க்கும் என்று சொல்லுகின்ற பித்தராட்டத்தை போல அரசுகள் இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபட்டிருக்கின்றன. எனவே நம் எதிர்கால வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கூடங்குளம் அணு உலை கூடாது, அகற்றப்பட வேண்டும் என்ற இந்த நியாயமான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். கடற்கரை ஓரத்திலே அங்கே இடிந்த கரையை மையமாக்கிக் கொண்டு போராடுகிற அந்த வீரஞ்செறிந்த போராட்டத்துக்கும் அம்மக்களுக்கும் நாங்கள் தோள் கொடுத்து உறுதியாக இறுதி வரை அகற்றும் வரை போராடுவோம். போராட்டம் தொடரும், போராட்டம் வெல்லும்.